ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. அது என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அதை தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். சரி, கமெண்டை படிச்சிருமா? நிறைய கமெண்ட் வந்திருக்குங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 கமெண்ட் இருக்குது. அதில் நான் பாதி கமெண்ட் ரீப்ளை பண்ணிட்டேன், இன்னும் பாதி பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு கண்ணனுங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் ஏன் போய் தனித்தனியாக வீடியோ போடுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபேமிலிக்குள்ளே அதுக்கிட்டையும் சண்டை வந்துட்டான்னு கேட்டிருக்கீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. குக்கிங் வீடியோக்கு அதிகமாக நிறைய பேர் தேவைப்படாதா? ஏதாவது நம்ம சின்ன சின்ன குக்கிங் தான் பண்ணுறதுனால நானும் அம்மாவே குக்கிங் பண்ணிடுவோங்க. அதனால தான் ஃபேமிலி யாரும் வரமாட்றாங்க. மற்றபடிலாம் சண்டைலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எதுவுமே நினச்சிக்க வேணாம், சரிங்களா? அடுத்தது செல்வனுங்கிறவங்க கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அம்மா உடம்புலாம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அம்மா உடம்பு இப்போ ஓகே தாங்க. ஃபஸ்ட்டு தான் சுகரு அந்தமாரிலாம் இருந்துச்சு. இப்போ பரவாயில்லைங்க. இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சுகரும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, காய்கறி உங்களுங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அம்மா பண்ணுற சமையல்லாம் சூப்பராக இருக்குங்க, எனக்கே சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் அம்மா சமைக்கலை. அம்மா உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் சமைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் சமைக்கிறாங்க. அம்மா ஒன்றும் ஸ்பெஷலாலாம் சமைக்கலை. ஏதோ அம்மாவுக்கு தெரிஞ்சதை சமைக்கிறாங்க, மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்கள் ஊர்லலாம் மழை நிறையாவான்னு கேட்டிருக்காங்க. கண்ணனுங்கிறவங்க. எங்கள் ஊரில் மழை கம்மி தாங்க. எப்படின்னா திருவண்ணாமலை, கடலூர் அந்த சைடில் மழை நிறையா. நம்ம ஊர் சைடு மழை கம்மி தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் தானே இங்கே. அதனால் நம்ம எவ்வளோ மழை பெஞ்சாலுமே அந்த மண்ணில் அப்படியே சல்லுன்னு தண்ணி இழுத்துருங்க. மழை பெஞ்சது மாரியே தெரியாது, அப்படி இருக்கும் எங்கள் ஊருங்க. அடுத்தது எப்போ கல்யாணம்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா அர்ச்சனா. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயருக்குள்ளே நடந்தாலும் நடக்கலாம், இல்லைன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகுங்க. நம்ம கன்ஃபார்மாக எப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, எப்போ கல்யாணம், ஒன்றுமே அப்டேட் பண்ண மாட்டீங்கன்னு. கண்டிப்பாக அது நடக்கிற மாரி இருந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணிடுவேங்க. இது உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் யார்கிட்டங்க சொல்ல போகிறேன்? மற்றபடிலாம் ஒன்றுமே கிடையாது. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, செந்திலுங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் ஏன் வீடியோவுக்கே வரமாட்டீங்கன்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அம்மா சமைக்கிறாங்க, நம்ம கேமரா ஆப்ரேட் பண்ணுறோம். அதில் நம்ம ஏதோ அம்மாவுக்கு தேவையான ஹெல்ப் மட்டும் பண்ணுவோங்க. வீடியோவில் நம்ம அடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. அதனால் நான் ஹேண்டில் பண்ணுறேங்க, அம்மா சமைக்கிறாங்க. அதனால தான் வர முடியல. மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏதோ வர மாரி இருந்தால் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டேன். ஏன்னா அம்மாவே சமைச்சிருவாங்க, அம்மாவே சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லிடுவாங்க. எனக்கும் வரணுன்னு ஆசையாக தான் இருக்கும், சுச்சுவேஷனால் வர முடியல. மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. கண்டிப்பாக நானும் இன்னும் கொஞ்சம் நாளில் வீடியோவில் அடிக்கடி எல்லா வீடியோலையும் இருப்பேங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, நிறைய பேர் எப்படின்னா ஹாய் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே ஹாயின்னு ரீப்ளை பண்ணிட்டேன், இருந்தாலுமே சொல்லுங்கன்னு இருக்காங்க. எல்லாத்தையுமே ஹாய்ங்க. அடுத்தது என்னன்னா, நீங்கள் ஏன் ரீல்ஸ்லாம் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஓப்பனாக சொல்லிடுறேங்க, எனக்கு அதிகமாக ரீல்ஸ்லாம் வராது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் ஒரு 6 வீடியோ 7 வீடியோ பண்ணியிருப்பேங்க. அதிகமாக எப்படின்னா எனக்கு டான்ஸ்லாம் அதிகமாக வராது. ஓப்பனாக சொல்லிடணும்ல, நம்ம தெரிஞ்சு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நான் உங்களை சொல்லக்கூடாதுல்ல. எனக்கு தெரியாது, அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சுதான் நான் பண்ணி அதை அப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பேன். சரி, எதுக்கு நம்மளுக்கே வர மாட்டேது, அது எதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் விட்டேங்க. அப்படி சப்போஸ் ஃப்யூச்சரில் பண்ணுற மாரி இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. நேரில் அம்மாட்ட கூட நின்று பேசிடுவாங்க. இந்த செல்லுக்கிட்ட நின்றுட்டு பேசுகிறது ஒரு பதட்டமாக இருக்குது, ஒரு கேஷுவலாகவே வரமாட்டுது. ஏன்னு தெரியல, ஒரு பயமாகவே இருக்குது. அடுத்தது என்ன கேட்டாங்கன்னா, நிறைய பேர் இதே கேட்டுட்ருக்கீங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் என்னாச்சுன்னு. நான் நிறைய வீடியோ இதில் போட்டுட்டேன் வர, இருந்தாலுமே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது சின்ன பிள்ளையிலே நெருப்பட்டதுங்க. அது எப்படின்னா, அது இன்னும் அந்த தழும்பு மட்டும் மறையல. மற்றபடி நம்ம எல்லா வேலையுமே பார்க்கலாங்க, அதில் வலியெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் எப்போ வீடு கட்ட போகிறீங்கன்னு கேட்டுருக்காங்க. யூடியூப்பில் நம்மளுக்கு இன்னும் அதிகமாக இன்கம் வர ஆரம்பிக்கலை. அப்படி யூடியூப்பில் நிறைய இன்கம்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சேர்த்து வச்சு வீடு கட்டுவோங்க. அது
கட்டுற மாரி இருந்தால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிடுவேன். இதையும் நான் கண்டிப்பாக பண்ணுவேங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, அம்மாலாம் ஊருக்கெல்லாம் போவாங்களான்னு கேட்டிருக்காங்க. அம்மா எப்படின்னா ஏதோ விசேஷம் இருந்தால் ஊருக்கு போவாங்க. மற்றபடினா இங்கே நம்ம வீடியோலாம் டெய்லி அப்லோட் பண்ணுமா, அதனால் சொல்லிட்டு அம்மா இங்கே இருப்பாங்க. ஏதோ முக்கியமான வேலையாக இருந்தால் ஊருக்கு போவாங்க. கண்டிப்பாக ஊரில் ரிலேட்டிவ்லாம் நிறையா இருக்காங்கன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நிறையா இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாமா இருக்காங்க, அண்ணி, அக்கா, அந்தமாரி நிறைய பேர். எப்படின்னா ஒரு சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க. அதை சித்தி, தங்கச்சி, நிறைய பேர் சொல்ல முடியல. அவ்வளோ பேரும் நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சிலவங்க தெரியாதவங்களும் இருக்காங்க. அது சப்போஸ் அவங்க சரி வீடியோக்கெலாம் வர மாரி இருந்தால் அவங்களையும் கண்டிப்பாக நான் காமிப்பேன். அப்பா ரொம்ப பதட்டமாக இருக்குங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்பா என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்பா வந்து விவசாய வேலை தாங்க பார்க்குறாங்க. வேலை இருந்தால் போவாங்க, வேலை இல்லைன்னா வீட்டில் தாங்க இருப்பாங்க. மற்றபடி ரெகுலராலாம் நாங்கள் அமுச்சு விட மாட்டோம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க நிறைய கஷ்டப்பட்டாங்களா, சரி இப்போனாலும் வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. அதிகமாகலாம் வேலைக்கு போக மாட்டாங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விவசாய நிலம்லாம் நிறையா இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு நிலம் அந்தமாரிலாம் நிறைய இல்லைங்க. நம்மளுக்கு இதுக்காக தான் நம்ம காசு சேர்த்து வாங்கினாதாங்க. நம்ம அவ்வளோ ஒன்றும் ராயல் ஃபேமிலிலாம் கிடையாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, மெயின் நிறையா கொஸ்டின் கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லவ்வை பற்றி தான் கேட்குறீங்க. அது என்ன ஆச்சுன்னு நான் டீட்டெயிலாக இப்போ சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னோடய வீடியோ பார்த்துருந்துருக்கான். இவன் எப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்தான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் என் நம்பர் இருந்துச்சா, அந்த நம்பரை எடுத்து எனக்கு கால் பண்ணாங்க. என்னடா, ஏன்னா நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணேன், ஏன்டா அந்த சைட்லாம் வரமாட்டேற, இங்கேயே வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். இல்லைடா நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன், அதனால தான் அங்கே வர முடியல அப்படின்னு சொன்னேன். என்னடா உன்னோட லவ்வர்லாம் மேரேஜ்லாம் பண்ணிட்டாங்க, வரவே இல்லை அப்படின்னு. எனக்கு திடீர்னு ஒரு ஷாக் ஆகிடுச்சிங்க. என்னடா சொல்கிற, மேரேஜ் ஆகிடுச்சா? ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சி. இதுக்கு அந்த பொண்ணை பற்றி நம்ம பேசக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து வேறு லைஃப்பில் போயிட்டாங்களா, அவங்கள பற்றி நம்ம இதுக்காக நம்ம பேசுகிறது தப்புங்க. அதனால் சொல்லிட்டு நான் அதை அதிகமாக அதை விசாரிக்கவே இல்லை. எப்படின்னா அவங்க ரிலேட்டிவ்லேயே பார்த்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. எனக்கே தெரியாது, எப்படின்னா மேரேஜ் ஆகி ஒரு 1 இயர் தான் ஆகுதான். நானும் சரி, எனக்கு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஷாக்குங்க. சரி இதுக்காக நம்ம எதுவுமே கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. நான் ஊருக்கு போகலான்னு தான் பார்த்தாங்க. சரி இந்தமாரி ஆகணுன்னு தெரிஞ்சு நான் போகலைங்க. நீங்கள் நிறைய பேர் போக சொன்னீங்க, அது இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பாருங்கள் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இதுக்காக நம்ம பண்ணுறது வேஸ்ட்டு தாங்க. இதுக்காக நம்ம பேசவும் முடியாது அவங்கள பற்றிலாம். ஏன்னா அவங்க எங்கே இருந்தால் நல்லா இருந்தால் ஓகே தாங்க. ஏதோ நம்மளுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு லக்கு இருந்திருக்கு, அதனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. இதுக்காக நம்மளுக்குன்னு ஒரு பொண்ணு வரும், அவங்கள மட்டும் நம்ம கேராக பார்த்துக்கிட்டா ஓகே தாங்க. இதுக்காக அவங்கள பற்றி நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ண வேணாம். அவங்கள நம்ம இதுக்காக பேசவும் முடியாது. அவங்க பேரும் சொல்ல விரும்பலை, எதுவுமே சொல்லலைங்க. நீங்கள் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. அடுத்தது மற்றபடி இதுங்க வர பேசிக்கிட்டே இருக்க போய் லாக் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து அம்மாவுக்கு நிறையா குக்கிங் தெரியுமான்னு கேட்டிருக்கீங்க. அம்மாவுக்கு அதிகமாகலாம் தெரியாதுங்க, ஏதோ அம்மா தெரிஞ்ச வரையும் சமைக்கிறாங்க. இதுக்கு அந்தாண்ட நம்ம சொல்லி கொடுத்தா அதேமாரி பண்ணிடுவாங்க. அந்த அலுப்பெல்லாம் பட மாட்டாங்க. எவ்வளோ வேலை பார்க்க சொன்னாலுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அம்மா வந்து இந்த எனி டைம் உட்காந்து அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வீடு வந்து அவங்களுக்கு சுத்தமாக இருக்கணுங்க. மழை டைமில் வந்து எப்படின்னா நிறைய ஆஃபீஸர் வந்தாங்க. இந்த மாதிரி மழை தண்ணிலாம் வந்து அந்த ட்ரம்மெல்லாம் இருந்தால் அந்த கொசு போட்டு டெங்கு காய்ச்சல் அந்த மாதிரி நிறைய ஜுரம்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீட்டை வந்து பார்த்துட்டு, இந்தமாரி தாங்க வீடே வச்சுக்கணும், ஏன்னா அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கீங்க அந்தமாரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்தமாரி எங்கள் அம்மா சுத்தமாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு குப்பை தான் உடனே கூட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதை நம்ம சொல்லவும் வேணாம், அந்தமாரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதேமாரி வந்து பாத்திரம் அதேமாரி கடந்தாலுமே உடனே விளக்கிடுவாங்க. அதில் எதுவுமே கிடக்கக்கூடாதுங்க. அந்த வாஷ் பேஷனில் சுத்தமாக விளக்கிக்கிட்டு அவங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்து பேசினா மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்குங்க. அது வரையும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள நான் எதுவுமே குறைய சொல்ல முடியாது, அந்தமாரி டைப்புங்க. அடுத்தது வரேங்க. அடுத்தது என்ன கேட்டிங்கன்னா, நிறையா கமெண்ட் வந்துருக்குங்க. ஒரு 1000கணக்கில் கமெண்ட் இருக்குது. இதில் நான் பண்ணுறதை பார்த்தா அதே ஒரு படம் மாரியே வந்துடுங்க. உங்களுக்கும் போர் அடிச்சிருமா? அதனால் முடிஞ்ச வரையும் பாதி சொல்கிறேன். நீங்கள் சரி 2வது பார்ட்டு சொல்லுன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க. அடுத்தது வந்து ஏன் அத்தை வீட்டுக்கெலாம் போக மாட்டேன்னு கேட்டுருக்கீங்க.
மற்ற வீட்டில் ஏதோ வீடியோ எடுக்கிற மாதிரி தான் போவோங்க. அது கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது, அதனால தான் அங்கே போகல. மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அடுத்தது பாட்டிலாம் இருக்காங்களான்னு கேட்டுருக்கீங்க. கண்டிப்பாக பாட்டி இருந்தாங்க, இறந்துட்டாங்க அப்பாவோட அம்மா. இப்போ இருக்காங்க, ஒரு தாத்தா பாட்டின்னு 2 பேர் இருக்காங்க. அடுத்தது இன்னொருத்தங்க கேட்டாங்க, என்ன கேட்டிருக்கீங்கன்னா, அந்த அர்னாசி பழம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த அர்னாசியா, ஆமாம், அது கேட்டது நான் அமுச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டீங்க. அது இன்னும் கிடைக்கலங்க, இன்னும் பழுக்கலை. நானும் போய் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது கண்டிப்பாக பழுத்தா நான் கண்டிப்பாக அவங்களுக்கு அமுச்சு விட்ருவேங்க. மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அடுத்தது நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் தான் சொன்னேனுங்க, ஃபஸ்ட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நம்ம யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அவங்க டெய்லி நான் ரெகுலராக எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி வீடியோ போட சொல்லி. சரி, அவங்களுக்கு நம்ம ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த வேலையும் பார்த்துட்டு யூடியூப் சேனல்லாம் மெயின்டைன் பண்ண முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு, சரி அந்த வேலையிலையும் சேலரியும் ரொம்ப கம்மியாக இருக்கா, சரி யூடியூப் சேனல்லே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் மட்டும் தாங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் வர இன்கம் வச்சு தான் அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அதிகமாகலாம் இன்கம் வராது, ஏதோ வரதை வச்சு தான் குக்கிங் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேங்க. மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதான் என் லைஃப் போயிட்டுருக்கு. மற்றபடி நம்ம வெளில போய் அதிகமாக சுற்றணும் அந்த மாதிரி பசங்களாம் நான் கிடையாதுங்க. ஏதோ நம்மளுக்கு தேவைப்பட்ட ஏதோ ஜாமான் வாங்குற மாதிரி இருந்தால் தாங்க போவேன். மற்றபடி நம்ம பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதிகமாகலாம் ரவுண்டெல்லாம் போக மாட்டேன். அடுத்தது கேட்டிருக்கீங்க, உங்கள் ஊர் பக்கத்தில் பீச் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பீச் இருக்குங்க. எப்படின்னா எங்கள் ஊர்லேருந்து எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க, பீச் இருக்குங்க. அடுத்தது நீங்கள் மட்டும் ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் சாப்பிட்றீங்க, நாங்கள் மட்டும் ரொம்ப இதாக நிறைய பேர் சென்னையிலேருந்துலாம் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஒரு அக்கா ரொம்ப க்ளோஸானவங்க, டெய்லி கால் பண்ணுவாங்க விரும்பி. கண்டிப்பாக எங்கள் கடல் பக்கம்தாங்க, மீன் நிறைய கிடைக்கும். அதனால் மீன் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குங்க. ஒரு சிலவங்க மீன் கிடைக்க மாட்டுது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கடல் பக்கத்தில் இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நம்ம கடல் கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அடுத்தது நிறைய கேட்டுருங்க, இப்போ யாரையும் லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டுருங்க. அப்போல்லாம் லவ்வெல்லாம் எதுவும் பண்ணலைங்க. நம்ம ஒர்க்கு நம்ம இதே போயிட்டு இருக்கட்டுங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே இப்போது இது பண்ணுற மாதிரி இல்லைங்க. பார்க்குறேங்க, இதுதான். நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. லவ் மேரேஜ் பண்ணாதாங்க பெஸ்ட்டுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். இப்போ வர்ற பொண்ணு யூடியூப் சேனல்லாம் நடிக்குமா என்னன்னே நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு அது நடிக்கிற மாரி பொண்ணு இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வர்ற பொண்ணுகிட்ட நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாதுல்ல. அது இந்த சோசியல் மீடியாலாம் வரலன்னு சொல்லிட்டுனா நம்ம அதை வற்புறுத்தக்கூடாதுல்ல. அதனால் அந்தமாரி பொண்ணு இருந்தால் நம்மளுக்கும் கொஞ்சம் ஓகே தாங்க. அது மற்றபடி அந்த பொண்ணை நம்ம நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க. அந்தமாரி பொண்ணு கிடச்சா நம்மளுக்கு ஒரு லக்கு தாங்க. அடுத்தது அம்மா ரொம்ப இழைச்சிட்டாங்களான்னு கேட்டிருக்காங்க. அம்மா ஃபஸ்ட்டு உடம்பு சரியாமல் இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இறங்கிச்சுங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, ஓகே, அம்மாக்கா நல்லா தான் இருக்காங்க. அடுத்தது உங்கள் வீட்டுக்கு வந்தால் நல்லா சமைச்சு கொடுப்பீங்களான்னு கேட்டேன். கண்டிப்பாங்க, நீங்கள் யார் வேணால் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சமைச்சு தரேன், ஓகேவா. இதெல்லாம் என்னங்க, ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது நம்மளுக்கு பின்காலத்தில் நம்மளுக்கு யாராவது இது பண்ணுற மாதிரி தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நான் சமைச்சு நானே கூட இது பண்ணி தரேங்க, ஹெல்ப் பண்ணி தரேங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அடுத்தது இந்த கோயிலெலாம் போய் இந்த சாப்பாடு இல்லாதவங்களுக்கெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது கண்டிப்பாக செய்வேங்க. ஏன்னா இப்போது அம்மா எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் கொடுக்கறது கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. அதான், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கெல்லாம் கொடுக்கணுன்னு ஆசை தான். சரி, ஃப்யூச்சரில் நம்ம ஒய்ஃப் வந்தால் சரி நம்ம ஒன்றா சேர்ந்து கொடுக்கலாம், அந்தமாரி ஆசை தாங்க. அதெல்லாம் நிறையாவே இருக்குங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு அந்தமாரி செய்யணும்னு ஆசை தான். நம்மளும் கொஞ்சம் நல்லா சம்பாரித்து நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக அதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் செய்யாமலாம் இருக்கவும் மாட்டேன். அந்தமாரி பையெல்லாம் நம்ம கிடையாது. நம்மளுக்கு எதுவுமே ட்ரிங்க்ஸ் அந்தமாரி எந்த பழக்கமும் கிடையாதா. நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம இருக்கோம். இந்த வீட்டில் அந்தமாரி மில்க் சாப்பிட்றது இதே தான் ரொட்டீனாக போய்ட்டுருக்குங்க. மற்றபடி நம்மளுக்கு அந்தமாரி பழக்கம்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்காக தாங்க கொஞ்சம் சேர்த்து வச்சு வீடு கட்டணும். நிறைய வேலை இருக்குங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு தாங்க கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் செட்டில் ஆகணும். தானே நம்ம இது பண்ணணும். ஏன்னா வர்ற பொண்ணு இப்போ எதிர்பார்க்குறது வீடு இருக்கான்னு கேட்குறாங்க, அதேமாதிரி சொத்து நிறையா இருக்கான்னு கேட்குறாங்க, அந்தமாரி நிறையா பார்க்குறாங்க. நம்மள்ட்ட அது எதுவுமே இல்லாதப்போ வர்ற பொண்ணு நம்ம எல்லாமே இருந்து பண்ணால் தான் நம்மளுக்கும் நல்லது. ஏன்னா வந்த உடனே அதை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல.
அதனாலேயே எனக்கு பயங்க இப்போது மேரேஜ் பண்ணுறது. வர்ற பொண்ணு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, அது வர்றப்போ கொஞ்சம் சந்தோஷமாக வரணும், என்னால் அது ரொம்ப இதாகக்கூடாதுல்ல. ஆனால் அவங்க வீட்டில் நல்லா இதாக வளர்த்துருப்பாங்க பாசமாக, நம்மள்ட்ட வந்து ஓவராக கஷ்டப்பட்டதுன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும்ல. அதனாலே ஒரு பயமாக இருக்குங்க. நம்மளும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு பண்ணால் நல்லாயிருக்குன்னு பார்த்தது. நம்மளுக்கும் ஏஜ் ஆகிட்டு இருக்கா, என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. இதை உங்கள்கிட்ட அதான் சொல்லணும்னு நினச்சேன். நான் அடுத்தது என்ன கேட்டிருக்கீங்கன்னா, பழைய வீடு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்கீங்க. அதாங்க சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது வந்து எப்படின்னா, வாய்க்கால் கொஞ்சம் நோண்டுற மாதிரி இருந்துச்சு, அதனால் வீடை இடிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து இங்கே வாடகை வீட்டிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குங்க. அப்படி தான் இருந்தோம் நாங்கள். அந்த வீடு வந்து 2 வீடு இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா, வாய்க்கால் ஓரத்தில் கட்டினதுனால அவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்ததுனால இடிச்சிட்டாங்க. அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது, நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பாவோட அம்மாவெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தெரியாமல் அது ஏதோ சொந்த இடம்னு சொல்லிட்டு வீடை கட்ட சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் கட்டிட்டோம், இல்லைன்னா அது கட்டியிருக்கவும் மாட்டாங்க. தெரியாமல் பண்ண தப்பு தான். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்னால் ரீப்ளை பண்ண முடியல, அவ்வளோ கமெண்ட் இருக்குது வேறு. அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் போய் அதிகமாக வெளில போய் விளாக் பண்ண சொல்கிறீங்க. வெளில எனக்கும் விளாக் பண்ணணும்னு ஆசை தான், எனக்கு ஒரு சையாக இருக்குது, அதனால தான் பண்ண ஒரு மாதிரியாக இருக்குது. இல்லைன்னா பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக எனக்கும் பண்ணணும்னு ஆசை தான். மொபைலை தூக்கினாலே நம்மளே தான் பார்க்குறாங்க குறுன்னு, அதனாலே ஒரு மாதிரியாக இருக்குது. இல்லைன்னா பண்ணலாம், எனக்கும் அந்த மாதிரி போகணும், அந்த மாதிரி பண்ணணுன்னு ஆசை தான். ஏன்னா நம்ம எப்படின்னா, நம்ம ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம பண்ணோன்னா, நம்ம கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்கிறனால நம்ம சில தூக்குனாலே நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. நம்ம அதே வந்து கொஞ்சம் லாங்கில் போய் பண்ணோன்னா நம்மளுக்கு கேஸெல்லாம் விட்டுடுறாங்க, அதனாலே பயமாக இருக்குன்னு. அதெல்லாம் நம்ம தனியாக பண்ணோன்னா நம்ம அதிகமாக ரீச் கிடைக்காதா. சரி, ஒய்ஃப் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பிளான் இருக்குங்க. மற்றபடி எனக்கும் பண்ணணுன்னு ஆசை தாங்க. அடுத்தது வந்து எங்கள் ஊர் என்ன ஊருன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. எங்கள் ஊர் நார்மலாக சொன்னால் வில்லேஜ் நேம் சொன்னால் யாருக்குமே தெரியாது. மெயினான ஊர் சொல்கிறேன் தெரியும், எப்படின்னா சீர்காழி சொல்லுவாங்க, சிதம்பரம் சீர்காழின்னு சொல்லுவாங்க. அது சொன்னால் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். ஏன்னா சின்ன சின்ன ஊர் அந்த வில்லேஜ் நேம்லாம் நிறைய பேருக்கு தெரியாதா, அதனால் அது சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா, அதனால தான் நான் சொல்லலைங்க. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, தப்பாக இருந்தால் சாரிங்க. அடுத்தது, நான் உங்கள் வீட்டில் தோட்டத்தில் காய்கறி நிறையா வச்சு நீங்கள் சமைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். இல்லைங்க, அவ்வளோ பெரிய தோட்டம்லாம் இல்லை, சும்மா நம்மளுக்கு தேவைப்படுற கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, புடலங்காய் செடி, வாழைக்காய் அந்த மாரி இருக்குங்க. அதை வச்சு தாங்க டெய்லி நம்ம ஏதோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் கத்திரிக்காய் வருதா, அதை வச்சு ஏதோ நம்மளுக்கு ஏதோ கூட்டு ஏதோ அந்த காய்கறி இல்லைன்னா அதை வச்சு கூட்டு பண்ணிக்கலாம். புடலங்காய் அந்த மாதிரி சாம்பார் இந்த மாதிரி கூட்டு இதை பண்ணுறதுக்காக அப்படியே சின்ன சின்னதாங்க போட்டிருக்கோம். மற்றபடியிலே சேல்ஸு பண்ணுறதுக்கெலாம் போடல, ஏதோ சிம்பிளாக நாங்கள் எந்த தெரிஞ்சது போட்டிருக்கோங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏகப்பட்டதுங்க, படிக்க முடியல, அந்தமாரி இங்கிலீஷில் பண்ணியிருக்கேன். எனக்கே இங்கிலீஷு கம்மியாக தான் தெரியும், இதில் வர டைப்பிங் வேறு ஒரு பேராகிராஃபு மாரியே இருக்குங்க, அதை படிக்கிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, வர படிக்க முடியல. அம்மா மீன் குழம்புலாம் சூப்பராக வைப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க, கண்டிப்பாக சூப்பராக வைப்பாங்க. ஏன்னா அம்மா அதை சொல்லி சொல்லி சமைக்கிறதே நம்மளுக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஏன் அம்மா இடத்து கையில் சமைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அம்மாவுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இடத்து கையில் தான் வேலை பார்த்து பழகிடுச்சா, அதனால் இடத்து கையில் பண்ணுறாங்க. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஒன்று இருக்குமா, ஒரு சிலவங்க ரைட் ஹேண்டில் கையெழுத்து சைன்லாம் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க லெஃப்ட் ஹேண்டில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தாங்க அவங்களுக்கு அப்படியே சின்ன பிள்ளையிலேருந்து பழகிடுச்சு, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லைங்க. அடுத்தது, உங்கள் யூடியூப் சேனல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஏதோ போயிட்டுருக்குங்க, நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியாது, ஏதோ நார்மலாக மூடு பலம் ஏறாமல் ஏதோ நல்லா போயிட்டுருக்குங்க. அடுத்தது வந்து தமிழில் எழுதுனா கூட டப்பு டப்புன்னு படிச்சிடலாங்க, இங்கிலீஷில் படிக்கிறது தான் படிக்கிறது ரொம்ப லேட் ஆகுதுங்க. இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண முடியல. இன்ஸ்டாவிலாம் பண்ண மாட்டாங்க, நான் இன்ஸ்டாவிலே நான் அதிகமாக இருக்க மாட்டேன். ஏதோ வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா
ஒரு ஜஸ்ட்டு ஒரு 2-3 ரீல்ஸ் பார்ப்பேன். அதுக்கு வந்து அப்படியே டப்புன்னு வெளில வந்துடுங்க. அதிகமாகலாம் நான் ஆன்லைன்லேயே இருக்க மாட்டேங்க. ஏதோ இருக்கிறது தான். இருந்தால் நான் ரீப்ளை பண்ணுவேன், இல்லைனா பண்ண முடியாதுங்க. அதனால் நிறைய பேர் பண்ணுன்னு சொல்லி பண்ண முடியல, அதனால தான். மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏகப்பட்டது கமாண்ட் வருதுங்க. இதே இன்னொரு வாட்டி படிக்கணும் போது. இப்போ இது சொன்னதே உங்களுக்கு பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அடுத்தது என்ன கேட்டுறாங்கன்னா, ஏகப்பட்டது வந்துக்கிட்டே இருக்குது. படிக்க முடியல, வேறு சரசானு வந்துருக்கு. இன்னொருத்தவங்க யூடியூப் இன்கம்லாம் கேட்டிருக்காங்க. யூடியூப்பில் வந்து அவ்வளோ இன்கம்லாம் வரலங்க. மந்த்லி நம்ம ஒரு 20,000 உள்ளே தாங்க எடுக்கலாம். வீடியோ நம்ம ரெகுலராக வியூஸ் நல்லா போச்சுன்னா ஒரு 30 எடுக்கலாங்க. நம்ம அதிகமாக நம்ம வீடியோ போட்டால் தாங்க அதுக்கு ரெவன்யூ வரும். இவ்வளோ தான் வரும் அவ்வளோ தான் வரும் நம்ம சொல்ல முடியாதுங்க. நம்ம வீடியோவுக்கு தகுந்த மாதிரி தான் அதுவும் டாலர் ஏறும். ஒரு சில டைம் $2 ஏறலாம், $5 ஏறலாம். $5 நீங்களே புரிஞ்சுக்கலாங்க. நம்ம $1 எப்படி பார்த்தா ஒரு 70 80 பைசா அந்தமாரி தாங்க இருக்கும். அந்தமாரி தாங்க ஏறும் டாலர். நம்ம அதில் எப்படியே கால்குலேஷன் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு $100 வந்தால் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்ம அதுக்கு உள்ளே வந்துச்சுன்னா நம்ம பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மந்த் தான் அது $100 வந்து நம்ம பண்ண முடியுங்க. மற்றபடிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் இதை லைக் பண்ணி பாருங்கள். பிடிக்கலையா நீங்கள் போயிடுங்க. ஏன்னா இதுக்காக நீங்கள் கமெண்ட் பேட்லாம் பண்ண வேணாம், சரிங்களா? இதே எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.